وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் ஏகத்துவத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வோம் என்கிற மன உறுதியோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் ஏன் எதற்கு என்கிற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய நோக்கம், இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதிலேயே அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பல்வேறு விதமான அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய அமைப்புகள் என்று சொல்லி பல்வேறு விதமான அமைப்புகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் ஏன் நாம் வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கு. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள், அதற்கு இடையிலே முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பல அமைப்புகளை இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது, அந்த அமைப்புகளை எல்லாம் பார்க்கிற ஒருவர் இது இஸ்லாமிய அமைப்பு என்பதாக முதலிலே மனதிலே அவர்கள் பதிய வைத்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய அமைப்பு என்று சொன்னால் அதனுடைய முதல் பணியாக, அதனுடைய தலையான பணியாக எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களாக இருப்பவர்கள், அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அனைவருக்கும் பொதுவான அந்த ஏகத்துவத்தின்பால் அந்த மக்கள் நடக்கக்கூடிய பாதையை, படைத்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த பாதையை, வழிகாட்டுதலை, மார்க்கத்தை, சத்தியத்தை, அதனுடைய போதனையை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பொதுவாக இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள்? முஸ்லிம் என்று சொல்லி ஒரு அமைப்பினுடைய பெயரை வைத்துக் கொண்டால், அல்லது அரபினுடைய ஒரு வாசகத்தை அந்த அமைப்பு கொண்டிருந்தால், அந்த அமைப்பிலே பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்களாக இருந்தால், அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு முஸ்லிம் பெயருடையவராக இருந்தால், அது இஸ்லாமிய அமைப்பு என்கிற பார்வை பொதுவாக இந்த மக்களிடத்திலே இருக்கிறது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனதருமை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இஸ்லாமிய அமைப்பு என்று நீங்கள் ஒன்றை கருதுவதாக இருந்தால், அந்த இஸ்லாமிய அமைப்பினுடைய பணி எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலிலே சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அதனுடைய பணி எதுவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் வாழுகிற எந்த முஸ்லிம், எந்த ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமாக இருக்கக்கூடிய எந்த ஒருவனும் நாளை மறுமையிலே நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த பாதையை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தின்படி தனது வணக்க வழிபாடுகளை, தனது செயல்முறைகளை, தனது இன்ன பிற காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வதுதான் இஸ்லாமிய அமைப்பினுடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த பிரச்சாரம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரமாக இருந்ததா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்று இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரமாக இருந்ததா இல்லையா? இறை தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் தான் நடப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலையாய பணியாக இந்த ஏகத்துவத்தை, சத்தியத்தை, உண்மையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்களா?
அல்லது சொல்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு இஸ்லாமிய லேபிள் இருந்தால், அது இஸ்லாமிய பெயரால், அதனுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக அது இஸ்லாமிய அமைப்பு என்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து விடக்கூடாது. உலக ஆதாயத்திற்காக இந்த உலகத்திலே இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களாக இருந்துவிடக் கூடாது. அப்படி நடத்தினால் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிற எத்தனையோ மக்கள் சத்தியத்தை அறியாமல், இறை தூதர் காட்டி தந்த மார்க்கத்தினுடைய வழியை அறியாமல், அதற்கு முரணான காரியங்களை மார்க்கத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னார்களா? இறை தூதரை நேசிக்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, இறை தூதரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒருவனாக நீ இருந்து கொண்டு, அந்த தூதர் காட்டிய வழிக்கு மாற்றமாக நீ நடக்கிறாய் என்பதை அந்த மனிதனுக்கு எட்டி வைத்திருக்கிறார்களா? இது பாருங்கள், இந்த உலகத்திலே, இந்த தமிழகத்திலே யார் அத்தகைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளிகையும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேறு யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆயிரம் அல்ல, பல்லாயிரம் அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் நித்தம் நித்தம் இத்தகைய இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்களே. அத்தகைய ஒரு இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய, மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் அமைப்பாக திகழ்வதுதான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதுக்கு தான் சொல்றோம். நீங்க நினைத்து பாருங்கள், சின்ன சின்ன குழுக்களாக ஒரு அமைப்புடைய தலைவராக இருப்பவர்கள் எல்லாம் சமுதாயத்தில் தன்னை எப்படி பெரிய தலைவராக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 பேர் ஒட்டுமொத்த தமிழகத்திலே எண்ணிவிடலாம். ஒரு மாவட்டத்தில் 10 பேர் இலகுவாக எண்ணிவிடலாம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருப்பவர் எப்படி தன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்? லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம், இவ்வளவு பெரிய மக்களை வைத்திருக்கிற ஒரு இயக்கம் எங்கேயாவது அரசியல்ல ஈடுபட்டு இந்த சமுதாயத்தை விலை பேசக்கூடிய ஒரு வேலையை அவர் ஈடுபட்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சின்ன ஒரு குழுக்களாக இருப்பவர்கள், 100-200 பேரை மட்டும் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சில ஆயிரங்களை அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களாக வைக்கக்கூடியவர்கள், தேர்தலிலே நின்று பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தகைய பேரத்திலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த தேர்தல் பேரத்திலே சமுதாயத்தை முன்னிறுத்துகிறார்கள். சீட்டு பேரம் நடக்கிறது. 1 கொடுத்தா இங்க, 2 கொடுத்தா அங்க, 3 கொடுத்தா இங்க என்று சொல்லி சீட்டு தான் அங்கே அந்த கூட்டணியை தீர்மானிக்கிறதே ஒழிய சமுதாயத்துடைய நன்மை அங்கே தீர்மானிக்கப்படுகிறதா? நினைச்சு பாருங்க. ஆனால் இந்த அமைப்பு எத்தகைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, இந்த அமைப்பு எத்தகைய நடவடிக்கையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் சிந்தித்து பார்த்தால் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற இந்த அமைப்பு அரசியல் என்கிற அந்த பாதையை விட்டு விலகி நிற்கிறதே. இதுவே இறைவனுடைய இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிற ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு புரிய வேண்டாமா? அட, சில ஆயிரத்தை வச்சு கூட்டத்தை காட்டிட்டு அரசியல் கட்சி என்று அறிவித்து செல்கிறார்கள். ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளை போல திரளுகிறது. ஒவ்வொரு மாநாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் திகழ்கிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். உளவுத்துறையும் ஒவ்வொரு போராட்டத்திலும் தன்னுடைய கணக்கை தவறவிட்டு விடுகிறார்கள். நாங்க நினைச்சோம், போன போராட்டத்தில் நீங்க 2000 பேர் வந்தீங்க, இந்த போராட்டத்துக்கு அந்த இடத்தை தரக்கூடாது என்று சொல்லி வேறொரு இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம், அந்த இடத்தையும் நீங்கள் மக்களால் நிரப்பி விட்டீர்களே என்று சொல்லி உளவுத்துறை தன்னுடைய கணக்கை அவர்கள் குளறிவிட்டோம். தவறாக நாங்கள் உங்களை கணித்து விட்டோம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கணிப்பை நீங்கள் தவறடித்து விடுகிறீர்கள் என்று சொல்லி உளவுத்துறையை நம்மை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் சக்தியை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தேர்தலில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த மக்களுக்காக இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். உலக ஆதாயத்தை, நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேர்தலில் நின்றால் இத்தகைய நன்மை ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்க முடியாதா? சிந்திக்க வேண்டாமா நீங்க? ஏன் நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை? தேர்தல் என்பது நமது இலக்கல்ல. இந்த உலகத்தினுடைய இலக்காக இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை அமைந்துவிடக் கூடாது. மறுமையை மட்டும்தான் நாம் இலக்காக கொண்டிருக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் ஒருத்தன் பணக்காரனாக செல்வந்தனாக வசதி உடையவனாக ஒருவன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் தீர்மானித்து பிறக்கிறானா? அல்லாஹ் நாடுகிறான், வசதியான குடும்பத்திலே பிறந்து விடுகிறான். இந்த உலகத்திலே ஒருவன் ஏழையாக பிறக்கிறான், அவன் தீர்மானித்து, அவனுடைய பெற்றோர்கள் தீர்மானித்து அவன் பிறக்கிறானா? இறைவன் தீர்மானிக்கிறான். இந்த உலகத்திலே ஒருவன் படிப்பு கல்வி அறிவு கிடைக்கிறது, அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இந்த உலகத்தில் நமக்கு எத்தகைய நட்டம் வேண்டுமானாலும் ஏற்பட்டு விடலாம், எத்தகைய சோதனை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நாம் சந்தித்து விடலாம். ஆனால் மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டு விடக் கூடாது, மறுமையிலே நமக்கு தோல்வி ஏற்பட்டு விடக் கூடாது. மறுமையிலே நமக்கு கிடைக்கிற வெற்றிதான் நிரந்தரமான வெற்றி என்பதை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்ற காரணத்தினால் இத்தகைய லட்ச மக்களை இந்த அமைப்பு உறுப்பினராக கொண்டிருந்தாலும் கூட தேர்தலிலே நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், களத்திலே இருந்து நாங்கள் சீட்டு பேரம் பேச மாட்டோம், மக்களை காட்டி எங்களுக்கு பதவியை நாங்கள் பெற மாட்டோம் என்று சொல்லி இத்தகைய உறுதியான முடிவை இந்த தலைமை எடுத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புடைய தலைமைகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்களா? நினைச்சு பாருங்க. தேர்தலில் மட்டுமல்ல, தேர்தல் களத்திலே இருந்து பணியாற்றுவதை கூட இந்த ஜமாத் இப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி முடிவெடுக்கிறது என்று சொன்னால் எதுக்கு? ஏன் அப்படி முடிவெடுக்கணும்? ஆரம்ப காலத்தில ஆதரவு கொடுத்தார்கள், அது கூட இடஒதுக்கீடு காரணமாக வைத்து, இடஒதுக்கீடு தந்தால் ஆதரவு, எங்க ஓட்டு போட்டும் அப்படி என்று சொல்லி சமுதாயத்தினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஆதரவளித்தோம். ஒரு கட்டத்தில் என்ன, இவனுங்களுக்கு நம்ம ஆதரவு என்று சொல்லி நம்ம இடஒதுக்கீடை காரணமாக காட்டி இடஒதுக்கீடு பெற்றுவிட்டோம். இனி தேர்தல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுனால நம்முடைய இயக்கத்தினுடைய பிரச்சாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அந்த ஆதரவு நிலைப்பாடை கூட நாம் இனி எடுக்க வேண்டாம் என்று சொல்லி உறுதியாக முடிவெடுத்திருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் இந்த சத்திய கொள்கை சென்றடைய வேண்டும் என்பதற்காக இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறார்களே. இந்த அமைப்பாது இப்படி எடுத்திருக்கிறாங்களா? அடே, நரகத்துக்கு போறான் யாரு போறா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை திருக்குர்ஆனை ஏற்றுக்கொண்டவன், இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லி கலிமா சொன்ன ஒருவன் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்கிறான். ஏன்? இந்த உலகத்துல நல்லடியார்னு போய் கால அவுலியாக்கள் போயிடுறான், மார்க்கம் தடுத்திருக்கிற காரியத்தை, இறை தூதர் தடுத்திருக்கிற காரியத்தை செய்கிறான், அவனை அறியாமல் இணை வைப்பின்பால் விழுந்து விடுகிறான். நீ இணை வைப்புல விழுந்துட்டீனா மறுமையில நரகத்துக்கு போயிடுவியே, நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டுமே என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்களா? யாருமே எச்சரிக்கல. இந்த அமைப்பு தான் எச்சரித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்குத்தான் இந்த அமைப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் எத்தகைய சீர்திருத்த பிரச்சாரங்களை இந்த மக்களுக்கு முன்னெடுத்து பிரச்சார களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். வரதட்சணை என்கிற ஒரு கொலை இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் தலைவிரித்தாடியது கற்பனை செய்ய முடியுமா? ஒருவன் இந்த உலகத்திலே பிறந்து அவன் திருமண வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு அவனுக்கு பெண் பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அத்தோடு அவனுடைய சந்தோஷங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே புதைக்கப்பட்டதாக நிலையில தள்ளப்பட்டிருந்தானே. திருமணம் பண்ணதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானங்க. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற திருமணத்திலே அந்த உறவின் மூலமாக பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை பிறந்து விட்டால் உடனே இந்த உலகத்தில் அவன் நிம்மதி இழந்தவனாக காணப்படுகிறானே. பொம்பளை புள்ள என்ன புள்ள பிறந்துச்சுங்கிறத கூட சொல்றதுக்கு வெக்கப்படுறான், கேவலம் நினைக்கிறான். என்ன புள்ளனா பொம்பளை புள்ளன்னு சொல்லணுமே, அப்படி மௌனியாக இருக்கிறான், ஊமையாகி விடுகிறான். இந்த உலகத்தையே வெறுத்து தள்ளியவனாக போன்று, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒன்றை இழந்து விட்டவனை போன்று ஒரு நற்செய்தி கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை உலகத்தில் பெரிய துக்கத்தை அனுசரிப்பவன் போல அப்படியே ஊமையாகி விடுகிறானே. இப்படி இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தார்களா இல்லையா? நினைச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைனா அப்படி வெறுக்கக்கூடிய ஒரு சூழல். முதல்ல பொம்பளை பிள்ளை, அடுத்த பொம்பளை பிள்ளையா, மனைவி மீது தன்னுடைய வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு சூழல். அன்பு செலுத்தக்கூடிய கணவன் மட்டுமல்ல, அவனை பெற்றெடுத்த தாய் உறவினர்கள் அனைவருமே அந்த பெண்ணை பார்த்து இலக்கணமாக ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்ததா இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த பெண் பார்த்தாலே
ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு ஆளை பார்ப்பது போல், கேவலமான ஒரு பிறவியாக பிறந்து விட்டவளை போல் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இந்த நடைமுறை சமுதாயத்தில் இருந்ததே. இதற்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தார்களா? எந்த அளவிற்கு இருந்தது? 2 இனிமே இவ பொம்பளை பிள்ளைய தான் பெப்பா என்று சொல்லி அவளை தலாக்கி விட்டு இன்னொரு முடித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு ஒரு ஆண் வருகிறான். ஏன் அவன் எதற்காக இப்படி மல்லைக்கு வரக்கூடியவனாக இருந்தான்? எப்படி திருமணம் முடித்துக் கொடுப்பது? பொருளாதாரத்தை யார் கட்டுவது? எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பொம்பளை பிறந்தா சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டியவன், மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டியவன், துக்கத்தை அனுசரிக்கக்கூடியவனாக, காலகால குழந்தையை பார்க்கிற பொழுதெல்லாம் விருப்பை ஊட்டக்கூடியவனாக ஒரு நிலையிலே இந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருந்தது. இந்த வரதட்சணையின் காரணத்தினால், இந்த வரதட்சணைங்கிற இந்த கொடியால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்து, இதற்கு எதிராக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் கலங்கிறார்களா? பாருங்க, யாராவது குரல் கொடுத்தார்களா? இஸ்லாத்தை பற்றி நாங்கள் முஸ்லிம்களை முன்னேறுவதற்காக இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம்களை ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருக்க அவர்கள் ஏதாவது முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்களா? யாரும் இந்த நேரத்தில் தான் தமிழ் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்க மனைவியே துணிந்தாலே ஏன் வரதட்சணை கொடுக்கணும்ல? எல்லாம் துளைத்து விட்டு வெளிநாடுகளில் வேலை செய்துதான் அந்த வரதட்சணை என்கிற அந்த கொடுமையை இந்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை இந்த சமுதாயம் கொண்டிருந்ததா இல்லையா? விலங்கா இந்த சமுதாயம் பூட்டப்பட்டிருந்ததா இல்லையா? தகர்த்தெறிந்தார்கள். எப்படி அந்த வரதட்சணை என்பது பெரும்பான்மைங்கிற அந்த விழிப்புணர்வு இந்த சமுதாயத்திற்கு ஊட்டப்பட்டது? ஒவ்வொரு பெருமையாக கருதினார்கள். நான் 100 பவுன், அதாவது ஆண்கள் வீட்டுல சண்டை போடுவான். எப்படி சண்டை போடுவான்? என்னோட ஃப்ரெண்டு அவனே 50 பவுன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டான், நான் 100 பவுன் வாங்கணுமா இல்லையே அப்படின்னு கேட்பான். அவனுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி எனக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுங்க, அவனுக்கு வரதட்சணை வாங்கின மாதிரி எனக்கு வரதட்சணை வாங்குங்க. இப்படி வரதட்சணை வாங்குவது பெருமையாக கருதினார்களே. அடையாது பெருமை அல்லடா, இந்த சமுதாயத்தை நாசப்படுத்த ஒரு காரியம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு இட பற்றாக்குறை இருப்பதனால அதிகமான பெண்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பின்னாடி பகுதியை பெண்கள் பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. முன்னாடி ஆண்கள் வந்துட்டீங்கன்னா அந்த இடத்தை பூர்த்தி செஞ்சுட்டீங்கன்னா பின்னாடி உள்ளவங்க பின்னாடி பெண்கள் வந்துருவாங்க. தொண்டர் அணி அதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்ப இத்தகைய ஒரு காரியத்தை வந்துருங்க. முன்னாடி வந்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் கவனி. இத்தகைய ஒரு காரியம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள், அவன் மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள் அனைவருமே இந்த காரியத்தை ஆதரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்களே. இன்றைக்கு இத்தகைய விழிப்புணர்வு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாரால் ஏற்பட்டது? யாரெல்லாம் இன்றைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் கூட இன்றைக்கு கவலைப்படாமல் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் கவலையடையாமல் இந்த உலகத்தில் யாருடைய காரணம்? இறை காட்டி தந்த பாதை வழிமுறை மக்களிடையே சென்ற இயக்கம் தான் தமிழ்நாடு நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வரதட்சணை அந்த அளவுக்கு சமுதாயம் சிக்கி தவித்தது, அந்த அளவுக்கு கொடுமைகளை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது. பெற்ற தாய் ஒரு பிள்ளையை கொல்லுவாளாங்க, நினைச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இறைவன் வழங்கி இருக்கிற செல்வத்திலே எல்லாம் பெரிய செல்வம் எந்த செல்வம்?
இறைவன் இந்த உலகத்திலே ஒருவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்திலே பெரிய செல்வமாக குழந்தை செல்வத்தை தான் பெற்றோர்கள் பார்ப்பார்கள். எத்தனை கோடி கொடுத்தா என்ன, எத்தனை பங்களா இருந்தா என்ன, எத்தனை சொத்து சுகம் தோட்டங்கள் இருந்தால் என்ன, அவனுக்கு கிடைத்திருக்கிற இந்த குழந்தை செல்வம் என்பது இறைவன் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள் கொடையாக ஒருவன் கருதுவான். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் அந்த பிள்ளைகளை ஒருவன் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து பார்ப்பார்கள். யாருக்கும் தராத அத்தகைய சுதந்திரத்தை இந்த குழந்தைகளுக்கு தெரிவிக்கிறார்களா இல்லையா? பெற்ற வாப்போன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கே ஜமாத்தாளா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அவனுடைய குழந்தை வாப்போன்னு சொல்றத மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய நிறுவனத்திற்கு அவன் அதிபராக இருந்தா என்ன, மேனேஜரா இருந்தா என்ன, கோடிகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தா என்ன, அவன் பெற்றெடுத்த பிள்ளை அவனை பார்த்து வாப்போ என்று சொல்வது அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உள்ள பேசிட்டான், எப்படி பேசினா, வாடான்னா போடான்னா சந்தோஷம். வேற யாராவது அவனை வாடா போடா இல்ல வாப்போ என்று சமுதாயத்திலே பேசிவிட்டால் எத்தனை கோபம் வருகிறது அவனுக்கு. யாரை பார்த்து, நான் யாரும் தெரியும்ல, என் குடும்பம் என்னன்னு தெரியும்ல, என் ஊர் என்னன்னு தெரியும்ல, அப்படி நான் படிச்சவனாக்கும் அப்படி என்று சொல்லி கோபம் கொப்பளிக்கிறது. ஆனால் மகனாக மகளாக பிறந்திருப்பவள் தன்னை பார்த்து வாடா போடா என்று சொல்லி அந்த குழந்தை பருவத்திலே பேசுகிற பொழுது, அந்த மலை பேச்சு பேசுகிற பொழுது பெற்றோர்களாக இருப்பவர்கள் எத்தகைய சந்தோஷம். அப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார்களே குழந்தைகள் மீது. அந்த குழந்தை வயிற்றில திசுவாக கருவாக இருக்கிற பொழுது பெண் பிள்ளை என்று அந்த பிள்ளையை கொள்ளுகிறார்களா இல்லையா? இதே சமுதாயத்திலே நடைமுறையில இருந்ததா இல்லையா? தமிழகத்தில் நடக்கலையா? தேனி இந்த மாதிரியான அரியல் மாவட்டங்களில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தால் பொம்பளை பிள்ளைய கருவறையிலே கொண்டு விடுவார்கள். யாருவா? பெற்றெடுத்த தன்னுடைய கொள்வதற்கு துணிகிறாளே. இத்தகைய கொடுமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய உள்ளத்திலே இந்த வரதட்சணை என்கிற நோயை விதைத்தது யார்? யாராவது பெத்த பிள்ளைய கொள்வா? தாயி தாயினா அப்படியா? அதாவது உலகத்துல நம் மீது இந்த உலகத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களில் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் நண்பர்களை விட பெற்றோர்கள் தான் சந்தோஷம் அடைவார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வயிற்றுல குழந்தை என்ன பொம்பளை பிள்ளையா அப்படியே கொன்று இந்த அளவிற்கு அவன் முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை தள்ளியது யார்? வரதட்சணை என்கிற அந்த கொடுமை. அந்த கொடுமை மாற்றிருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தி இத்தகைய கொடுமைகளை இந்த சமுதாயம் சந்தித்ததே, அதை தடுப்பதற்காக எந்த இஸ்லாமிய அமைப்பாவது வாழ்ந்திருந்தார்களா? அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார்களா? அந்த வரதட்சணை அந்த நோயை ஒழிப்பதற்காக வேண்டி நான் முன்னெடுக்கிறேன் என்று சொல்லி அதை வெறுத்து ஒதுக்கினார்களா? ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பிரமுகர்கள் நினைச்சு பட்டியல போடுங்க மனசுக்குள்ள. யாரெல்லாம் இயக்கவாதி என்று சொல்லி உங்களிடத்தில் சொல்கிறானோ, நான் சமுதாயத்திற்காக வேண்டி இந்த இயக்கத்தில் இருக்கேன், சமுதாயத்திற்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் பிதற்றுகிறானோ புயலிக்கிறானோ அவனை பட்டியலிடுங்கள். வரதட்சணை திருமணங்களை இவன் புறக்கணித்திருக்கிறானா? புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால் நம்மை வைத்து இவன் அரசியல் செய்கிறான். அடே வயிற்றிலே சமாதியாக அந்த குழந்தை சமாதியாக்கப்படுகிறது. அதற்கு துணையாக இருக்கிற இந்த வரதட்சணைக்கு எதிராக உன்னுடைய நடவடிக்கை என்ன? நீ இஸ்லாமிய அமைப்பினுடைய பிரமுகர் தானே? நீ இஸ்லாமிய அமைப்புல இருந்து இந்த மக்களை எல்லாம் முன்னேற்றத்துக்கான இயக்கம் நடத்துற, அதை வெறுத்து ஒதுக்கினியா நீ? இல்லை என்று சொன்னால் இந்த ஜமாத் ஒதுக்கும். அதுக்குதான் இந்த ஜமாத்து ஏன் எதற்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத் இந்த சமுதாய மக்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத் தான் சரியான முறையில் மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற எங்க காரணத்தினால் இந்த அமைப்பில் நாங்களும் ஒருவராக இணைந்திருக்கிறோம். இங்க இருக்கிறவங்க யாரு? இந்த ஜமாத்திலே உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் யாரு? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொன்னோட இந்த ஜமாத்துல உறுப்பினர் ஆயிட்டோமா? இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த அமைப்பை எதிர்த்தவர்கள். சத்தியத்திற்கு மட்டும்தான் எதிர்த்தாலும் வளரும், அசத்தியம் எதிர்த்தா அழிஞ்சு போகும். சத்தியம் மட்டும்தான் எத்தகைய எதிர்ப்பையும் கடந்து, சோதனைகளை கடந்து, எத்தகைய பாதையும் கடந்து சென்று வெற்றி என்பதை எட்டக்கூடியது சத்தியம் மட்டும்தான். கற்பனை செஞ்சு பாருங்க, எல்லாரும் இந்த அமைப்பை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். எந்த அளவிற்கு
இந்த அமைப்பினுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடிக்க வேண்டும், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்தை இந்த ஊரிலே செய்தால் அவர்களை ஊர் நீக்கம் செய்ய வேண்டும். கல்யாசக்குள்ள கூடாது, இறந்து போன அடக்கம் பண்றதுக்கு இடம் தரக்கூடாது, கல்யாணம் பண்றதுக்கு தத்தர் தரக்கூடாது. இத்தகைய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக தான் இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய 90% அதிகமான மக்கள் இருந்தார்கள். எப்படி வந்தாங்க? இந்த ஜமாத் சொல்லுகிற கருத்துக்களை சும்மா புறந்தள்ளிடாமல் சிந்தித்து பார்த்தார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? எதிர்த்தாலும் வளர நேத்து வரைக்கும் நல்ல 7 வருஷம் படிச்ச அஜர்த்துன்னு சொன்னோம். இப்ப அந்த அஜர்த் எங்க? தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்தார்ல, அவர் அங்க ஒரு இமாமா இருக்கிறார்ல. நேத்து வரைக்கும் தப்லீக் ஜமாத்துல ரெகுபரா அமீரா இப்படி போயிட்டு இருந்தானே, அவன் எங்க? அவனு தௌஹீத் ஜமாத்துக்கு போயிட்டானே. குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான கொள்கை என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட இந்த அமைப்பிலே ஒருவனாக இணைகிறானே, எப்படி சாத்தியம்? சிந்தித்து பாருங்கள். எங்கள் மீது எத்தகைய வெறுப்பு உங்களுக்கு விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட, எங்களை பற்றி எத்தகைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, நான் சொல்கிற இந்த செய்தியை களமாக சிந்தித்து பாருங்கள். இந்த அமைப்புடைய அடிப்படை நோக்கம் என்ன? அடிப்படை பிரச்சாரத்திற்கு எதை நிறுவப்பட்டிருக்கிறது? குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் இந்த அமைப்பு பின்பற்றுகிறது. அதான் மார்க்கம்னு சொல்லுது. இந்த மார்க்கத்தில் இருக்க இந்த ஜமாத்தில் இருக்கிற பிரச்சாரர்கள் மார்க்கத்தினுடைய கருத்தாக எத்தகைய கருத்தை முன்னெடுத்து வந்தாலும் அதை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவிக்குமா? அப்படித்தானே எல்லாருக்கும் சொல்லித்தரப்படுகிறது. சற்று காலம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டினால் அந்த குர்ஆனை பின்பற்றினால் சமுதாயத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடுமா? அப்படி போதிப்பவன் குழப்பவாதியா? குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றானே, குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னதுனால குழப்பவாதியா? ஹதீஸில் இருக்கிறது என்று சொல்கிறானே, ஹதீஸில் இருக்கிறது என்று சொன்னதினால் அவன் குழப்பவாதியா? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்று என்று சொன்னால் அவன் எப்படி குழப்பவாதியாக இருப்பான்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப இப்படிதான் இந்த அமைப்பை இன்றைக்கு இணைந்திருக்கிற எல்லோருமே இந்த சொல்லுகிற கருத்துக்களை நன்றாக சிந்தித்து நடுநிலையாக சிந்தித்து என்ன சொல்கிறார்கள் என்கிற சிந்தித்ததின் காரணத்தினால்தான் இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இந்த கொள்கையை தழுவி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. வரதட்சணைக்கு இத்தகைய ஒரு நடைமுறையை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை இந்த மக்களை மற்றவர்களிடத்தில் எப்படிப்பட்ட வெறுப்புணர்வை அவர்கள் விதைத்திருந்தார்கள். அசத்திய கருத்துடையவர்கள். நம்மள்ட்ட சத்தியம் இருக்குது, இப்படி எடுத்து போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவோம். சத்தியம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? நம்ம அந்த சத்திய கருத்தின்பால் மக்களை தள்ளிவிடாமல் தடுப்பதற்காக வேண்டி பொய்யான கருத்துக்களை சொல்வார்கள். எப்படி இப்ப தௌஹீத் ஜமாத்துக்காரன் குழப்பம் விளைவிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, ஆதாரத்தை அதை காட்ட மாட்டாரு. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா சொல்லுங்க. விரல சிச்சாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ் விரல சிச்சாங்களா இல்லையா? அசைத்தார்கள் என்று சொன்னால் அந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்தினால் அவள் எப்படி குழப்பவாதியாக இருப்பான்? எவன் அந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்த கூடாது சொல்றானோ அவன் தான் இறை தூதருக்கு எதிரானவனாக கருதப்படுவான். இறை தூதரை பொன்மொழிக்கு எதிரானவனாக கருதப்படுவானா இல்லையா? அதே மாதிரி இந்த சத்தியத்தை அந்த சத்தியம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சமுதாயத்தினுடைய இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டுவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தீவிரவாதிகள், இஸ்லாம் என்று சொன்னால் அது பயங்கரவாதம் இருக்கும், முஸ்லிம்கள் எல்லோருமே தீவிரவாதிகள், சகிப்புத்தன்மையற்றவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்த சமூகத்திலே விதைத்தார்களே. அப்படி விதைக்கப்பட்டதற்கு எதிராக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எத்தகைய களம் கண்டார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்காக வேண்டி. செஞ்சு பாருங்க. யாரும் களத்தில் நின்றாங்களா? ஆனால் இந்த ஜமாத் களத்திலே நின்று அதற்கான போய் செய்து கொண்டிருக்கிறது, நித்தம் செய்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் வந்துச்சே, அது இன்றைக்கும் பேசப்படும் ஒரு நிகழ்வு, இன்றைக்கு பேசப்படக்கூடிய நிகழ்வாக பதிவு வைத்தது யார்? தாய்மார்கள்லாம் இல்லைன்னு சொன்ன இந்த சென்னையில முக்கால்வாசி மக்கள் இல்லை. நான் இன்னைக்கு உயிர் சொன்ன முஸ்லிம்கள் காரணம் யார் சொல்கிறார்? பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பவர்கள், கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அதிபராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், சொத்துல செல்வந்தத்துல அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அந்த பணியை முஸ்லிம்கள் செய்த நேரத்தில் இன்றைக்கு மறக்க முடியாது என்று சொல்லுகிறார்களே, இத்தகைய எண்ணத்தை அந்த மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தது யார்? எப்படி வெள்ளம் எடுத்துச்சு சென்னையில,
அரசாங்கமே இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தை அவர்கள் கண்டிடவே இல்லை. அந்த அளவிற்கு வெள்ளம் ஒவ்வொரு வீதியிலும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது நீர். அந்த நீரிலே கீழ்த்தலங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. எவன் செத்தான் எவன் பொழைச்சான் எதுவும் தெரியாது. கிடைச்சது போதும் என்று சொல்லி இரவோடு இரவாக எல்லோரும் தங்களுடைய வசிப்பிடங்களை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட சென்னை நகரமே துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து இல்ல, போக்குவரத்து மட்டுமல்ல, தொலைத்தொடர்பு இல்ல, மின்சாரம் இல்லை, எல்லாமே துண்டிக்கப்பட்ட நிலையில அந்த மக்கள் தங்களுடைய பாதிப்பு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் களத்திலே இறங்கி பணியாற்றியது யார்? ஒரு கணம் கூட தாமதிக்காமல் இந்த சமுதாயத்தின் மீது இருக்கிற கரையை துடைப்பதற்கு இந்த பணியை கையில் எடுத்து மிக சாதுரியமாக பணியாற்றியது யார்? இந்த அமைப்பின் தொண்டர்கள். எத்தகைய பணி! வெள்ளத்துல கோட்டூர்புரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அதாவது முதல் மாடி ஃபுல்லாகி அடுத்த மாடியில தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல ஒரு மாடி, அதுல ஆள் நிக்கிறாங்க, வயதானவர்கள். ஒரு வயதான பெண்மணி ஒருவர், அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணுடைய மகன், மருமகள், குழந்தை என்று சொல்லி அந்த மேல் தளத்திலே மாட்டி இருக்கிறார்கள். வர முடியல. ஆறுனா அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் ஒருவன் மாட்டினால் நேரடியாக கடலில் போய்தான் அந்த தண்ணீர் கலக்கும். கடலுக்கு போனா முடிஞ்சு, அவ்வளவுதான். கொண்டு போய் 5-6 கிலோமீட்டருக்கு அந்த வேகம் தள்ளிக்கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வேகம் நீச்சல் அடிக்க முடியும். அதுக்காக கண்ட்ரோல் பண்ண முடியாது, தத்தளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட வேகத்திலே வருகிற அந்த தண்ணீரில் தன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. அந்த நிலையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிறு குழந்தைகளுக்கு பசும்பால் இலவசமாக விநியோகம் செய்யப்படுகிறது. நுழைவு வாயிலில் உள்ள ஸ்டாலில் பசும்பால் இலவசமாக விநியோகம் செய்யப்படுகிறது. குழந்தைகளுக்கு பசும்பால் தேவைப்படுவோர் அந்த ஸ்டாலில் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவ உதவி தேவைப்படுவோர் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயில் அருகில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவி தேவைப்படுவோர் அங்கு சென்று மருத்துவ உதவி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வெள்ளத்தை தவிச்ச அந்த மக்கள் உயிரை பயணம் வைத்து செல்லப்பட்டாலும் கூட இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற மனிதநேயத்தை வெளிப்படுத்துவோம் என்கிற அடிப்படையில இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த உயிரையும் வாழ வைத்தவனுக்கு சமன் என்று சொல்லி இந்த குர்ஆன் எங்களுக்கு போதித்திருக்கிறது. அத்தகைய நன்மையை நாங்கள் அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே நமது ஜமாஅத்தினுடைய தொண்டர்கள் களப்பணி ஆற்றினார்களே. எல்லாம் மறக்க முடியுமா?
இந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த பார்வை, தவறான பார்வை களையப்படுவதற்கு இந்த ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சமுதாய பணி, சீர்திருத்த பணி அமைக்கப்பட்டிருந்தது. நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த இன்னைக்கு உலகத்தில் படித்திருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், விஞ்ஞான காலத்திலே புரட்சிகரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்பவர்கள் கூட அந்த சாதி வேற்றுமை தீண்டாமை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறார்களே. நான் எத்தகைய காரியத்தை செய்ய மாட்டேன், எது ஒருவன் கேவலமாக செய்வதை கருதுவேனோ அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கேவலம்னா என்ன? உதவி செய்யறதுல கூட இது அசிங்கம் நினைச்சு நான் செய்ய மாட்டேன். எப்படி? வெள்ளம் பாதித்த அந்த வெள்ளத்துடைய நீர்கள் அந்த சாலைகளிலே வடியப்பட்ட பிறகு சாக்கடைகளாக அந்த சாலைகளிலே நிரப்பப்பட்டிருந்தது. யார் சுத்தம் பண்ணா? அரசாங்கத்திலிருந்து ஊழியர்களை அனுப்பினார்கள், நகராட்சி ஊழியர்களை. ஆனால் அரசாங்கம் அனுப்புவதற்கு முன்பாக அத்தகைய பணியை கையில் எடுத்து சாக்கடைகளை எல்லாம் சுத்தம் செய்தோம். இதை செஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆடி போயிட்டான். எப்படி? இந்த ஜமாத் மறைமுகமான ஒரு பிரகடனத்தை, இந்த சமுதாயம் எதை தீண்டாமையாக கருதி கொண்டிருந்தார்களோ அந்த தீண்டாமையெல்லாம் அறுத்தெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இந்த ஜமாத். எவன் தன்னை உயர்ந்தவனாக இந்த சமூகத்திலே கருதினானோ அத்தகையவனையும் சாக்கடை அல்ல உச்சமா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில ஜாதிய பெருமையாக பேசியிருப்பான், அவனுடைய குலத்தை பெருமையாக பேசியிருப்பான். சாக்கடையிலே அந்த சாக்கடையை சுத்தம் செய்பவனை தீண்டத்தகாதவனாக பார்த்தானே. எதுக்கு பார்த்தான்? சாக்கடை சுத்தம் பண்றானே, பாத்ரூமை கிளீன் பண்றானே. அப்ப இவனையெல்லாம் தீண்டத்தகாதவனாக கருதினானே. எவன் ஒருவன் இந்த சமூகத்திலே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்தானோ அத்தகையவர்களுக்கு சாக்கடை அல்ல உச்சமா இல்லை. யார் அல்ல? முதல்ல நம்ம போய் சாக்கடைகளை சுத்தம் செய்தோம். நின்ற அந்த நீர் வடிய பிறகு அங்கு துர்நாற்ற பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தினோம். பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நானும் செய்யறேன், அடே நீ தீண்ட கருதினாயே, தீண்டத்தகாத காரியம் என்று கருதினாயே, அப்படி நாங்கள் களத்தில் இறங்கி மற்றவர்களை செய்ய இதை செஞ்சவனதான் அவன் நினைச்சேன். தாய் மாதிரி நடவங்களே கிடையாது. இந்த அளவு முடிவை மாற்றுவதற்கு இந்த ஜமாத்தினுடைய பணி இருக்கிறது என்று சொன்னால் இத்தகைய ஜமாத் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஏன்? இந்த உலகம் நமக்கு இலக்கல்ல. இந்த உலகத்தில் எத்தகைய செல்வத்தோடு நம்ம வாழ்ந்தாலும் மறுமையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் கிடைத்த செல்வத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவது அல்ல. இந்த உலகத்தில் நாம் செய்கிற நல்லறங்கள், இந்த உலகத்திலே நாம் செய்கிற தியாகங்கள், இந்த உலகத்திலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நமக்கு சுவனம் என்கிற அந்த பாக்கியம் கிடைக்கும் என்கிற காரணத்தினால் அதை மட்டும் இலக்காக கொண்டு இந்த ஜமாத் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அத்தகைய ஜமாத்தில் நீங்களும் ஒருவராக இணைய வேண்டும். இணைந்து நீங்க பணியாற்றுங்க. இறைவனை வணங்குகிற இந்த முஸ்லிம்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடியவராக தங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு மரணித்தார்களே, யாராவது சிந்திச்சு பார்த்தாங்களா? பக்கத்திற்கு நாகூர் எத்தனை பேர் வேணுவேனா வியாழக்கிழமை ஆனா போய் படுப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் போறாங்களோ இல்லையோ, மருத்துவரிடத்திலே போகிறார்களோ இல்லையோ, அந்த நோய்க்கான மருத்துவத்தை செய்கிறார்களோ இல்லையோ, உடனே நாகூர் ஆண்டவர்கிட்ட உடனே நேர்ச்சி செய்வார்கள். முத்துப்பேட்டை பக்கத்துல முத்துப்பேட்டையில போய் உடனே அங்க போய் ஒரு காணிக்க. இப்படி இணை வைப்பின்பால் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருந்தது. இதை யார் தடுப்பதற்கான காரியங்களை முன்னெடுத்தார்கள்? இன்னைக்கு ஒரு எல்கேஜி பாடம் போலாமா? போக கூடாது. யாரு சொல்றா? 7 வருடம் படித்த ஆலிம் சொல்லவில்லை, அரபு இலக்கணம் தெரிந்த ஒரு ஆலிம் சொல்லவில்லை, சாதாரண 7 வயது பையன் சொல்கிறான், ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் சொல்கிறான், தர்காவுக்கு போறது கூடாது, அது இணை வைப்பு பெருபாவம், நரகத்தில் தள்ளிவிடும், உலகத்தில் நல்ல அழித்துவிடும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க ஒரு காரியம் இணை வைப்பு. அந்த இணை வைப்பு தர்கால போய் நம்ம வணங்கி விட்டால், கேட்டு விட்டால், நேர்ச்சி செய்து விட்டால் அது சொல்லி யார் சொல்கிறார்? 7 வயது படிக்கத்தக்க ஒரு சிறுவன் சொல்கிறான். எல்கேஜி பாடம். இன்னைக்கு இந்த பாடத்தை சமுதாயத்தில் விதைத்தவர்கள் யார்? நினைச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயத்துடைய முன்னோர்கள் உள்ளத்துல விதைக்கப்பட்டிருந்ததா? அன்னைக்கு இதே குர்ஆன் தானே இருந்துச்சு, அன்னைக்கு இதே புகாரி தானே இருந்துச்சு, அன்னைக்கு இதே முஸ்லிம் தானே இருந்துச்சு, அன்னைக்கு இதே திருமிதி தானே இருந்துச்சு. ஏன் அன்றைக்கு சொல்லப்படக்கூடிய சட்டம் அன்றைக்கு நடைமுறைப்படுத்தவில்லை? அன்றைக்கு இருந்த அதே சட்டம் தான் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கு. ஆனால் இணை வைப்பு என்பதை இந்த சமூகம் இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறது.
இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்களால் யார் ஏற்படுத்தினா? இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் ஏற்படுத்தினார்களா? யாரை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி களமாடி கொண்டிருக்கிறார்களோ, யாவாதிகள் என்று சொல்லி இந்த ஜமாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தகைய இந்த ஜமாத் தான் இந்த சமுதாயத்திற்கு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவத்தின்பால் அழைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ததின் காரணத்தினால் தர்காவுக்கு போகும். அதெல்லாம் இணைப்பு இன்னைக்கு விழிப்புணர்வு அடையக்கூடிய சமுதாயமாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு. இந்த ஜமாத் அவசியம். இந்த ஜமாத் என்பது பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜமாத் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு வளர்ந்திருக்கலாம். உங்களுடைய நீங்கள் செல்லுகிற ஒவ்வொரு ஊரிலும் இந்த ஜமாத்துடைய கிளைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மர்கஸ்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இத்தகைய தியாகம் என்பது மிகப்பெரிய தியாகத்திற்கு மத்தியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது எத்தகைய சேதாரமும் இல்லாமல் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அதன் வழியில செல்லக்கூடிய வகையிலே நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அதற்கு தடையாக நாம் எந்த நோக்கத்திலும் எந்த காலத்திலும் இருந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஜமாத்தினுடைய அங்கத்தினர்களாக நீங்கள் ஆகி உங்களுடைய நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்து மறுமையிலே அதற்கான அந்த சுவனத்தை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இடைவேளை இன்ஷா அல்லாஹ் 6:55 மணி வரைக்கும் இடைவேளை. இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடியவங்க தொழுதுக்கோங்க. ஆண்களுக்கு அந்த 3வது டவருடைய வாசல்ல தொழுகைக்கான பகுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வந்த வழியிலேயே அதற்கான பகுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொழுதுவிட்டு 55 நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அடுத்ததாக அறிவிப்புகள். குழந்தைகளுக்கான பால் அந்த ஆர்ச்சி கிட்ட, இந்த பக்கம் உள்ள மேடைக்கு எதிர்ப்புறம் உள்ள ஆர்ச்சி கிட்ட விநியோகம் செய்யப்படுகிறது. தேவைப்படக்கூடிய சகோதரிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.